3 பேர் வந்து வெயிட்டாக இருக்கிற ஆளுலாம் வச்சு ஓட்டணும்னா ஓட்ட முடியாது. எதுவுமே ஒளி மறைவுனா இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை அவன் வந்து தெளிவாக வந்து நான் சொல்லிடுவேன். எனக்கு என்ன பிரச்சனைனா இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்து தான் இந்த வண்டியை நான் எடுத்தேன். வைப்ரேஷன் ஷேக்னா வந்து தெரியுது. எனக்கு அவ்வளோவா வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் கிடையாது. இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ராங்காகவே வந்து சொல்லலாம்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல போகிறோம். ஏதோ வந்து நம்ம வந்து போய் படிச்சுட்டோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. எனக்கு அந்த 2 வீக்ஸில் வந்து என்ன ஒரு அனுபவம் கிடைச்சோ அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு ஒரு இது தோணுது. இந்தியாவில் ஒரு பைக் மட்டும் ரொம்ப வந்து பீக்கில் இருக்குங்க இந்த சீசனில். எந்த பைக்கு தானே கேட்குறீங்க? நான் இப்போ உட்காந்துருக்க பைக் தான் Yamaha XSR 155. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணுறதா வந்து Yamaha வந்து சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக. ஆனால் 5 வருஷத்துக்கு வந்து இடையிலேயே எந்த இதுவுமே லான்ச் பண்ணலை. 2025 டிசம்பரில் தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணோன்னே எக்கச்சக்க பேர் இதை வந்து புக் பண்ணி எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக வந்து பர்ச்சேஸில் இந்த பைக் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஒரு டேட்டா படி. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, இருந்தாலுமே அது இருக்கட்டும். இருந்தாலுமே இப்போ நான் எதுக்காக வந்து இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த பைக்கோட வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த இதுவுமே ஒளி மறைவுனா இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை அவன் வந்து தெளிவாக வந்து நான் சொல்லிடுவேன். என்ன விஷயம்னா வந்து நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு அப்டேட் படி ஸ்கூட்டி ஓட்டினேன். அந்தளவு தான் கியர் வச்ச வண்டினா வந்து நான் ஓட்டினதில்லை. இந்த மாதிரி பெரிய வண்டியெல்லாம் வந்து நான் ஓட்டினதில்லை. இருந்தாலுமே எனக்கு வந்து பைக்கில் பிடிச்சது வந்து Yamaha தான். Yamaha வந்து பைக் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்துச்சு. அந்த ட்ரீம் வந்து இப்போ எனக்கு வந்து அக்கம்ப்ளிஷ்ட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த Yamaha பற்றி, இந்த XSR பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இதில் நடக்காது. எனக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா வந்து நான் முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தது இப்போயே நான் வந்து ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். லாங் ட்ரைவ் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி போயிருக்கோங்க. வேறு எங்கேயுமே வந்து பெருசாக வந்து நாங்கள் போகல. காரைக்குடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைபாஸ் போகும்போது ஒரு 105 110க்கு மேலே போகும்போது தான் வந்து நம்மளுக்கான ஒரு அந்த வைப்ரேஷன் ஷேக்னா வந்து தெரியுது. அதுக்கு கீழே போனாவே நம்மளுக்கு நீட்டாக வந்து போயிட்டுருங்க, ஜம்முன்னு போயிட்டுருக்கு. அதே வந்து ஒரு பில்லியன்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து போகிறனாலுமே பில்லியன்ஸ்க்கு வந்து ஒரு இந்த ரதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு எஃபெக்ட் ஆகுது. அது மாதிரி தான் அவங்களோட ஃபீலாகவே நான் வந்து கேட்டேன். நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த Yamaha XSR வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 கலர் வேரியண்ட்லேயுமே எனக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த ரெட் கலர் தான். ரெட் கலர் வந்து பார்த்திங்கனாவே வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹண்டர் லுக்கு கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த ஹண்டர்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஹண்டர் உள்ள சீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த பைக்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஓரியண்டாக வந்து நம்ம இந்த பைக்கை வந்து ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பில்லியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஓட்டுற ஆளுக்குமே வந்து கம்ஃபர்டபுள் தான். ஆனால் வந்து சீட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 2 பேர் தான் வந்து உட்காந்துட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம வந்து சரி கொஞ்சம் லோக்கலில் எதுவும் ஓட்டுறோம், இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க வச்சு ஓட்டுறோம்னாலுமே ஓகே தான் இந்த இது. ஆனால் வந்து ஒரு 3 பேர் வந்து வெயிட்டாக இருக்கிற ஆளுலாம் வச்சு ஓட்டணும்னா ஓட்ட முடியாது. 2 பேர் தான் வந்து அந்த சீட் கெப்பாசிட்டி அது மாதிரி நம்ம வந்து பார்த்துக்குவோம். யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்து தான் இந்த வண்டியை நான் எடுத்தேன். ஆனால் இப்போ நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்ம வந்து இன்ஜின் சைடு வந்தோம்னாவே 155cc தான் வந்து கொடுத்துருக்காங்க. 155cc வந்து உங்களுக்கு பிளிக்காக இருக்கும். Yamahaவில் வந்து R15க்கும் MTக்கும் வந்து இந்த சேம் இன்ஜின் தாங்க. அதே வந்து சேம் இன்ஜின் மட்டும் இல்லாமல் அதோட வந்து இந்த இனிஷியல் வந்து பிக்கப்பாக இருந்தாலும் சரி, அந்த ரன்னிங் வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதில் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, தரமாகவும் இருக்குது. பர்சனலாக வந்து இந்த வண்டியில் எனக்கு என்ன பிரச்சனைனா இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனில் என்ன விஷயம்னா நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டரு 1 லிட்டரு வந்து நம்ம வந்து பெட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் மீட்டரில் எவ்வளோ வந்து லிட்டரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து தெரியலை. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஒரு கோடு வந்து குறையாமையாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டா. ஏன்னா வந்து இது வந்து எங்கேயாச்சும் வண்டி நின்று போச்சுன்னு பெரிய பிரச்சனை தான். இந்த பைக்கிலேயே சில விஷயம் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த பைக் எடுத்துக்கின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைக்கை எடுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து எனக்கு Yamaha பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட வந்து மைலேஜ் தாங்க. மைலேஜ் வந்து ஒரு 50 தருதுங்க நம்மளுக்கு. கரெக்டாக ஓட்டினோம்னா 56 வந்து தருதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஓட்டி பார்த்தது பார்த்தீங்கன்னா
52 அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு தருது. ஏன்னா வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து காரைக்குடி ட்ரிப் போயிட்டு இருந்தோம்ல, அந்த இதில் தான் வந்து நான் வந்து இதை கவனித்தேன். நம்ம அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி. ஓகே தான் நம்ம ஓட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு லாங் ட்ராவலாக இருந்தாலும் சரி, நம்ம லோக்கல் ஓட்டிக்கிறதுக்கும் இது ஒரு போதுமான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி தான். யமஹா பிக்கப்லேயும் சரி, ரன்னிங்லேயும் சரி, எந்த ஒரு குறையுமே வைக்கலைங்க. எப்போதுமே மாதிரி தான் இந்த பைக்லேயுமே வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு வச்சிங்களேன், இந்த இண்டிகேட்டர் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து எல்இடி டைப்பில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைல் லைட்டு பாருங்களேன், அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து ஒரு பின்னாடி பார்க்கும்போது சூப்பர் லுக்கு ஒரு கொடுக்குது. அதே வந்து நல்லா தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நல்லா தான் நீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்களே பார்க்குறீங்களா, உங்களுக்கே அந்த லுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ரெண்டில் வந்து லுக்கு பார்க்கணும்னாலே ஒரு ரெட்ரோ அந்த ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதனால் நானே எடுத்தேன். என்ன விஷயம்னா வந்து லாங் ட்ராவலுக்கும் போகணும், அதே நேரத்தில் லோக்கல்லே நம்ம ஓட்டிக்கணும். ஒரு ரெட்ரோ ஒரு அந்த ஒரு ட்ராவல் பைக் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பைக்கை நான் வந்து சூஸ் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குது, இதே மாதிரி வந்து ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வந்து கான்செப்டில் வேணும் அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு பெருசாக வந்து இந்த விஷயமுமே எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பைக்கை பற்றி நிறைய அப்டேட் தெரிஞ்சாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து பின்னாடி கூட ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நம்ம போடுவோம்.